அடுத்து பார்க்க போகிறது ஒரு டிசி ஆர்மச்சூர். ஒரு டிசி ஆர்மச்சூர் வரைகிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு சர்க்கிளை ஒன்று எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு லைன் கமாண்டை பயன்படுத்துகிறோம். அதுக்கடுத்தது இதுக்கு பேரலாக இன்னும் 2 லைனையும் நம்ம வரைய போகிறோம். இப்போ அடுத்து நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த அளவில் இதை கட் பண்ணுறதுக்கு இன்னொரு லைனையும் வரைஞ்சிக்கிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், அப்போ தேவையில்லாத பார்ட்லாம் கட் பண்ணுறதுக்கு ட்ரிம் கமாண்டை பயன்படுத்த போகிறோம். ட்ரிம் கமாண்டை கொடுத்துட்டு இங்கே செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்குது. செலக்ட் ஆப்ஜெக்டை கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறோம். என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் தேவையில்லாதெல்லாம் வச்சு ப்ரெஸ் பண்ண வேண்டியதுதான். இப்போது நமக்கு தேவையான டிசி ஆர்மச்சூர் கிடச்சிச்சு. இதில் என்ன பண்ணோம், இன்னும் அதோட கனெக்ஷனுக்காக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஆர்மச்சூர் அப்படிங்கிறதுக்காக ஏ அப்படிங்கிற அந்த லெட்டரை இங்கே கொடுக்க போகிறோம். இப்போது ஏவை கொடுத்துட்டோம். இது இந்த இடத்துல கொண்டு வைக்கிறதுக்கு மூவ் கமாண்டை பயன்படுத்த போகிறோம். இதை அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டு உள்ளே வச்சிட வேண்டியதான். இப்போது ஆர்மச்சூர் ரெடி. இது மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய சர்க்யூட் எல்லாத்தையுமே ஆர்மச்சூரை ஈஸியாக வரைகிறதுக்கான அந்த செயல்முறையை சொல்லியிருக்கோம். புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.